ரைட். வணக்கம் பிள்ளைகள். மற்ற ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் எல்லாருக்கும். என்ன தொடர்ந்து பிரச்சனை இல்லை. இனி வர நாட்களில் தொடர்ந்து அடுத்த நாள் வீடியோக்கள் அப்லோட் ஆகும். ஏற்கனவே சொல்லியிருந்தான். ரைட். அப்போ தொடர்ந்து நாங்கள் ஆகிட்ட மாதிரி மூவ் பண்ணி கொண்டு போவோம். என்ன மற்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மற்ற ஆக்கள் என்ன முன்னுக்கு படி 25 காரம் முன்னுக்கு படித்த எல்லாம் மறந்துருக்கும் மேக்ஸிமம். அப்போ அதெல்லாம் திருப்பி ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த கடையில் திருப்பி செய்து பார்த்துட்டு வீடியோக்களை பாருங்க. மற்ற வந்துட்டு அப்போ தியரியை அவருக்கு சோட்டா விளங்கப்படுத்தி போட்டு கேள்வி செய்வோம். தியரியை விளங்கப்படுத்திட்டு கேள்வி சொல்லுங்க இந்த மாதிரி கேட்குறீர்கள். இப்போ உண்மையிலேடாப்பா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்னதுன்னா, இப்போ இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது வந்து ஏற்கனவே பாடங்களை படித்து கேள்வி ப்ராக்டிஸ் பண்ணுறவனுக்கு தான் உதவியாக இருக்குது மேக்ஸிமம். பாடங்கள் படிக்காமல் இந்த யூடியூப் வீடியோ பார்க்குறதுல பிரியோசனம் இல்லை தம்பி. அப்போ அப்படின்னா நான் பாடத்தை விளங்கப்படுத்தி கொண்டு போகணும். ரைட். இது நான் கேள்வி ப்ராக்டிஸுக்கு தான் கொண்டு போகிறேன். அப்போ அப்படின்னு சொன்னால் பாடப்பரப்புகளை விளங்கப்படுத்தி தனியார் வீடியோக்கள் போட்டுட்டு தான் பிறகு இதுகளை தொடர்ந்து கண்டினியூ பண்ண வேண்டி வரும். அப்போ அப்படி கட்டாயம் வந்து வீடியோ பார்க்குறாக்கள் நிறைய பேர் பார்க்குறீர்கள், பிரச்சனை இல்லை. அப்போ அப்படி பார்க்குறாக்கள் வந்து உங்களுக்கு தியரியும் தேவை என்ற பட்சத்தில் கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களை எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்ற பார்த்துட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி தியரியும் ஷோர்ட்டாக வழங்கப்படுத்தி அப்லோட் பண்ணி விடுவேன். ரைட். இருக்கா செக் பண்ணிக்கொள்ளுங்க. பட் வந்து இது மற்றபடி இது கேள்விகள் ப்ராக்டிஸுக்காக மட்டும் போய்கொண்டிருக்கிறது. அப்போ கேள்விகளை வந்து பாடங்களை படித்து போட்டு, அதாவது டியூஷன் வழியே ஸ்கூல் வழியே நீங்கள் படிக்கிறீர்கள் ஏற்கனவே. அப்போ நீங்கள் வந்து பாடங்களை படித்து போட்டு கேள்வி செய்கிறதுக்காக இந்த பாஸ்வேர் புத்தகம், அதாவது ஜேகே சார் புக் வந்து நீங்கள் வேண்டி எல்லாரும் செய்வீர்கள் மேக்ஸிமம். இது செய்யாமல் ஒருத்தரும் ஃபைனல் எக்ஸாம் போகிறது இல்லை, கட்டாயம் போகிறதால பிரியோசனமும் இல்லை. அப்போ இதை கட்டாயம் நீங்கள் செய்து பார்ப்பீர்கள். செய்து பார்த்துட்டு அதில் வரப்போகிற டவுட், அதாவது விளக்கங்கள் டவுட்டுகள் வரைக்குள்ள அதை கிளியர் பண்ணுறதுக்காக இந்த யூடியூப் சேனலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அது ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். அதுக்காக தான் இந்த யூடியூப் சேனல். ரைட். அப்போ நீங்கள் அதன்படி தொடர்ந்து மூவ் பண்ணிக்கொள்ளுங்க. மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே பயன்படக்கூடிய மாதிரி மற்றது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறாக்கள் அது வரைக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. மற்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மற்ற எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. என்ற அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வேணும். ரைட். ஓகே. நான் கேள்விக்கிறோம் 17வது கேள்வியை பாருங்க. 3 சர்வசமான பாரமற்ற வித்தராசுகள் ஒரு சமபக்க முக்கோணி என்று உருவாக்கும் வகையில் படத்தில் காட்டப்பட்டுள்ளது போல ஒன்றாக தொடுக்கப்பட்டுள்ளன. ரைட். இவ்வொழுங்கானது 10 நியூட்டன் என்ற 3 ஒருதள விசைகளுக்கு உட்படுத்தப்படும் போது தொகுதி ஓய்வில் இருக்குமாயின் இத்தராசினதும் வாசிப்பு என்ன அம்பலக்கம்? எல்லா பக்கமும் 10 நியூட்டன் சமபக்க முக்கோணியை உருவாக்குற மாதிரி ஒழுங்கமைச்சு இருக்குது. அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன, இந்த புள்ளியை பொறுத்த வரைக்கும் மூவிசைகளின் சமநிலை இந்த 10 நியூட்டன், இந்த 10 நியூட்டன், இந்த 10 நியூட்டன். அப்போ அதே மாதிரி தான் ஒவ்வொரு புள்ளிகளும் இந்த புள்ளியை பொறுத்த வரைக்கும் மூவிசைகளின் சமநிலை, மூவிசைகளின் சமநிலை, மூவிசைகளின் சமநிலை. இந்த இலைகள் எல்லாரும் ஒரே இழுவை இருக்க போதுனே. இதில் உள்ள இழுவையை தானே வாசிக்கும் வித்தராசு. ஏன்னா வித்தராசு வந்து இதில் உள்ள இழுவையை தானே வாசிக்க போகுது. ரைட். அப்போ என்ன நடக்க போகுது? நீ இதில் உள்ள இழுவையை கண்டுபிடிச்சினா ரை. அப்போ சிம்பிள் லாஜிக் தான். என்னது சமபக்க முக்கோணி என்றால் ஒரு கோணம் 60. அப்போ இது பாதி பாதி 30 30. அப்போ இதில் உள்ள இழுவையை நீ டி என்று வச்சியண்டா டி கொஸ் 30 டி கொஸ் 30. அப்போ மேல் நோக்கி 2t கொஸ் 30 கீழே 10 நியூட்டன். சரிதானே? அப்போ சமப்படுத்தி விடுவாப்பம் 2t கொஸ் 30 சமன் 10 நியூட்டன். அப்போ சமப்படுத்தி எடுத்து விடுவே விஷயம் முடிஞ்சுது. விளங்க விஷயம் என்னண்டு செக் பண்ணி பாருங்க. 2t கொஸ் 30 சமன் 10 நியூட்டன். என்ன அப்போ 2t கொஸ் 30 10 நியூட்டன்டா விடையில் எடுத்து விடு. அப்போ 2t கொஸ் 30 எவ்வளவு? 1000 பக்கத்துக்கு சம்பாக்க √3/2. அப்படின்னு சொன்னால் 2t தர √3/2 சமன் 10 தட்டி விடு. அப்போ t சமன் 10/√3 விட இருக்காண்டு பேர் 10/√3 மூன்றாம் விட பொறுத்து. விளங்க விஷயம் என்னண்டு ரைட். செக் பண்ணி போட்டு அடுத்ததுக்கு வா. விஷயத்தை விளங்க பேர். ரைட். ஓகே தான். என்ன அடுத்ததுக்கு வாங்க. 18. இது ஒரு சின்ன கேள்வியோட என்ன விளக்கம்? ஒப்பமான பாதையொன்றில் மீது வைக்கப்பட்ட இரும்பு சிறுவண்டி ஒன்றுக்கு முன்னால் படத்தில் காட்டப்பட்டுள்ளது போல பிள்ளை ஒன்று வலிய காந்தம் ஒன்றை பிடித்துள்ளது. சிறுவண்டியை பற்றி செய்யப்பட பின்வரும் கூட்டு. உனக்கு தெரியுமாடா, நியூட்டன் 2ஆம் விதிப்படி ஒரு பொருளுக்கு நியூட்டன் 1ஆம் விதிப்படி புறவிச தாக்கோணும். தொகுதிக்குள்ளேயே இருந்து கொண்டு விசை கொடுத்து இயங்காது. என்ன புறவிசை தாக்காத விடத்து ஓய்வுள்ள பொருள் ஓய்வில் இருக்கும், இயங்கும் பொருள் மாறாவகத்தில் இயங்கும். அப்போ வெளியில இருந்து யாராவது விசை கொடுத்தாதான் ஒரு பொருள் இயங்கும். உள்ள இருந்து விசை கொடுக்கறதால அந்த பொருளை இயக்கம் சொல்லி ஒன்று நடக்க போகிறது இல்லை. பஸ்ஸுக்குள்ள ஏறி இருந்து கொண்டு பஸ்ஸை தள்ளுனா பஸ் போகாது. இப்போ அந்த காந்தத்தை பிடிச்சிக்கிறவர் வெளியில நின்று கொண்டு இந்த காந்தத்தை பிடிச்சிருந்தா இந்த வண்டி இயங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது தொகுதிக்குள்ளே இருந்து கொண்டு காந்தத்தை பிடிக்கிறார். அப்ப இது நடக்க சான்ஸே இல்லை. இப்போ விஷயம் எந்த மூமெண்ட்டும் நடக்காது. 4ஆம் படை பொருத்தம் செக் பண்ணி கொள்ளுங்க.
இதை பாருங்க 19வது. டபிள்யூ நிறுவடைய பெண் பிள்ளை ஒருத்தி உருவில் காட்டப்பட்டது போல விரிவடா கயிறு ஒன்றின் முனைகள் இருந்து ஓய்வில் இருக்கும் வகையில் தொங்குகிறாள். வித்தராசு எஸ் ஆனது நிறை புறக்கணிக்கத்தக்கதாயின் என அளவடை மீது உள்ள வாசிப்பு. ரைட், என்ன தராசுக்கு திணிவில்லையாம். அப்ப சிம்பிள் லாஜிக். இலை அப்படியே எல்லா இடம் ஒரே இழுவை இருக்க போகுது. ஏன்னா ஒரு ஆய்வற்ற கப்பி. அப்ப இறை எல்லா இடம் ஒரே இழுவை இருக்க போகுது. அப்ப என்ன விளக்கம்? இவற்றை நிறைய எவ்வளவாம்? டபுள்யூ நிறையாம். அப்ப இலைகளில் உள்ள இழுவை எவ்வளவு? டபுள்யூ/2. அப்ப தராசு வாசிப்பு டபுள்யூ/2. இல்லை இருக்கா பிரச்சனை இருக்கா பாருங்க, செக் பண்ணி கொள்ளுங்க. நீ பிரச்சனை எழுத மாட்டா கேளுங்க கூட, அப்பா கதையும் கூட நான் ஏற்கனவே நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா பார்க்குறீங்க மேக்ஸிமம் நிறைய பேருக்கு உதவியாக இருக்குது. மற்றவங்களை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமாக. ஏன்னா அப்போ அதெல்லாம் மிக முக்கியமான விஷயங்கள். அப்போ அதில் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. தொடர்ந்து அப்லோட் பண்ணப்படும் வீடியோக்கள் நீங்கள் அதை பற்றி ஒரு இதுவும் யோசிக்க தேவையில்லை. பயோமேத்ஸ் படிக்கிற ஆட்களுக்கு சிறந்த ஒரு வரப்பிரசாதம் மட்டும் சொல்லுவாங்க, அவ்வளவுதான். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு சான்சஸ். ஏன்னா வீட்டில் இருந்து கொண்டே பாஸ் பேப்பர் நிறைய பேர் கேள்வி செய்கிறதால வர பிரச்சனை தான் நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குது. அப்போ அதெல்லாம் மேக்ஸிமம் உதவியாக இருக்கும். ரைட், நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. தொடர்ந்து நீங்கள் பாடங்களை நீட்டாக டியூஷன்லேயோ ஸ்கூல்லையோ வடிவாக படித்து போட்டு கேள்விகளை செய்து பார்த்துட்டு இந்த சேனலை பேர். இல்லாட்டி பிரயோசனம் இல்லை, கேள்விகளை செய்து பேர். நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிற வழக்கம் அதான். செய்து பார்க்காம சும்மா வந்து இங்கே குந்தி கொண்டு இருக்காது. ரைட், பிரயோசனம் இல்லை. அது பொழுதுபோக்காக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஓகே, நல்லா நீ பல நாள் நல்லா அனுபவிக்கணும்னு சொன்னால் கேள்வியை செய்து பார்த்துட்டு நீயா ரை பண்ணி பார்த்துட்டு அப்போ வந்து செய்கிறதான் பார்க்குறதான் நல்ல முடிவாக இருக்கும். ரைட், அடுத்ததுக்கு வா. எக்ஸ்கம என்ற இரு தாங்கியின் மீது கிடையாக ஓய்வில் இருக்கும் சீரான கோல் ஒன்றை படம் காட்டுகிறது. நீளங்கள் PQ, QR, RS, ST ஆகியன சமனாகும். எக்ஸை நிலையாக வைத்து வையானது எஸ்ஸிலிருந்து Tக்கு அசைக்கப்படும் போது எக்ஸினால் கோலின் மீது ஏற்படுத்தப்படும் மறுதாக்கம் என்ன விளக்கம்? இவரை நிலையா வச்சுக்கொண்டு இவரை இங்க இருந்து இங்க அறக்கிறோம். சீரான கோல், அப்ப ஈர்ப்புமை நடுவில் இருக்கும் நிறை இங்க தாக்கும். இவை 2 பேரையும் வழங்கப்படுற மறுதாக்கத்தின் விளைவாகத்தான் இவர் சமநிலை நிற்கிறார். ஒன்றானே. இப்ப இவரை இங்க அறக்கிறதால என்ன பிரச்சனை வரப்போன்னு பார்ப்போம். சிம்பிள் லாஜிக். என்னது? சமநிலைக்கு போடுறாண்டா விளைவில் விசைகளை பற்றி எனக்கு தெரியாது. விசைகளை பற்றி தெரியாது. இவர் கொடுக்குற விசை இவர் கொடுக்குற விசைக்கு என்ன நடக்க மட்டும் தான் கேள்வி. எக்ஸ் கொடுக்குற விசைக்கும் Y கொடுக்குற விசைக்கும் மறுதாக்கத்துக்கும் என்ன நடக்க மட்டும் தான் விடையில கொடுத்துருக்கு. அப்ப ரெண்டையும் பற்றி எனக்கு தெரியாது. அப்ப நான் விசை திருப்ப கோட்பாடு ஐடியாவை யூஸ் பண்ண போறேன். செக் பண்ணு. எக்ஸ் என்ற புள்ளி பற்றி, அதாவது P என்ற புள்ளி பற்றி விசை திருப்பம் போடுறேன்டா இந்த கோல் முதலும் சமநிலை நிற்குது, இப்பவும் சமநிலையா நிற்குது. எஸ்ல இருக்கைகளும் சரி Tல இருக்கைகளும் சரி கோல் சமநிலை. அப்ப விலை திருப்பம் என்னவா இருக்கணும்? 0 இருக்கணும். நிறை இங்கதான் இருக்கு. கோலை நீ எக்ஸை இங்க வச்சா என்ன, வைய இங்க வச்சா என்ன, இங்க வச்சா என்ன, நிறைதான் அது இங்கதான் இருக்கும். எனவே அதால வரப்போற வலஞ்சுழி திருப்பம் எக்ஸ் அச்சு பற்றி திருப்பம் பார்க்கல கவனப்படாப்பா. எக்ஸ் அச்சு பற்றி திருப்பம் பார்க்க வேணும். அப்ப எக்ஸ் அச்சு பற்றி எப்படி திருப்பம் பார்க்கறது? பெருவிரலை கொண்டு அச்சில வச்சுக்கொண்டு என்ன விசைதாக்குற திசையில உள்ளங்கையை சுழட்டுவோம். நாங்கள் உள்ளங்கையை விசைதாக்குற திசையில சுழட்டினோம்டா அது வந்து திருப்பத்தை சொல்லும், கொந்தான திசையை தரும். அப்ப அப்படி பார்க்கல இந்த அச்சு பற்றி நிறையால் உண்டாக்கப்படுற திருப்பம் வலஞ்சுழி திருப்பம். அது இவர் இங்க இருந்தா என்ன இங்க இருந்தா என்ன அது மாறாது. இந்த மறுதாக்கத்தினால திருப்பம் வராது இந்த அச்சு பற்றி. ஏன்? செங்குத்துரம் 0. எனவே இவரால் வரப்போற திருப்பம் நிறைய சமப்படுத்தி இருந்த முதல். இப்ப இவரை இங்க இறக்குனாலும் இவரால் வரப்போற திருப்பம் தான் நிறைய சமப்படுத்தணும். விசை திருப்பம் என்ன? விசை தர சுழற்சி அச்சிலிருந்து விசையின் தாக்க கோட்டுக்கான செங்குத்து தூரம். அப்ப இவர் எஸ்ல நிக்கிறத விட Tக்கு போய்க்கல செங்குத்து தூரம் கூடுது. எக்ஸ் இதெல்லாம் சுழற்சி அச்சு, இந்த அச்சுல இருந்து செங்குத்து தூரம் கூடுது. ஆனா திருப்பம் மாறக்கூடாதல்லோ. ஏன்? நிறையால் உண்டாக்கப்படுற திருப்பம் மாறையில. எனவே இவர் அங்க போற என்ன நடக்கும்? இவற்றை இடஞ்சொலி திருப்பம் மாறக்கூடாது. ஆனா தூரம் கூடுறபடியா விசையின் பெருமன் குறையும். விளங்குதா? அப்ப வையால உருவாக்கப்படுற விசையின் பெருமன் குறைய போகுது. ஏற்றுக்கொள்றியா? ஓகே. அப்ப இனி இன்னும் இங்க என்ன சம்பவம்? உனக்கு தெரியும் இவர் மூவிசைகளின் சமநிலை, சமாந்தர மூவிசைகள் என்ன கோல். ஏன்? இந்த மறுதாக்கம் நிறை. இப்ப சமாந்தரமான மூவிசைகளின் சமநிலை. அப்ப கட்டாயம் இந்த 2 மறுதாக்கங்களுடைய கூட்டுத்தொகை நிறைக்கு சமனா இருக்கணும். அப்ப இந்த மறுதாக்கம் குறையுதண்டா அப்ப இவர் என்ன செய்யணும்? கூட வேண்டி வரும். விளங்குதா? அப்ப எக்ஸினால் வழங்கப்படும் மறுதாக்கம் அதிகரிக்கையில் வையினால் ஆன மறுதாக்கம் குறையும். 2ஆம் விடை பொருத்தம். திரும்ப ஒருக்கா வடிவா யோசிச்சு பாருங்க. நல்ல கேள்வி உண்டு. ரைட், திரும்ப ஒருக்கா செய்து பார்த்துட்டு திரும்பவும் இருக்க அதை பார்த்து செக் பண்ணி கொள்ளுங்க. டவுட்டுகள் பிரச்சனைகள்டா கமெண்ட் பண்ணுங்க. இல்லையாண்டா ஏற்கனவே நான் இந்த வாட்ஸ்அப் நம்பர் வீடியோக்களை முன்ன கொடுத்துருக்கிறேன், அதுக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நான் அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கட்டாயம் தருவேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிதானே? ரைட், எங்க இருந்து வேணும்னாலும் நீங்க மெசேஜ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. நான் அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கட்டாயம் தருவேன். அப்ப நீங்க அதுகளை வந்து விளக்கங்களை வடிவா கவனமா எடுத்துக்கொள்ளுங்க.
அதைத்தான் சொல்லிடும். விளங்க காய்க்கிறது. ஓகே, அடுத்ததுக்கு வாங்க. 21. புறக்கணிக்கத்தக்க திணிவுடைய 2 வித்தராசுகள் உருவில் காட்டப்பட்டவாறு என ஒன்றாக தொடுக்கப்பட்டு 10 கிலோகிராம் திணிவு ஒன்று தூக்கப்பட்டுள்ளது. என்னவாம்? தராசுக்கு திணிவில்லையாம், புறக்கணிக்கத்தக்க திணிவுடைய தராசு. ரைட். அப்ப 2 தராசு வாசிப்பும் என்னவா இருக்கும்? சிம்பிள் லாஜிக். இந்த தராசு என்ன செய்யும்? தன்னில் உள்ள இழுவையை வாசிக்கும். எவ்வளவு? இவற்றை சமல்லேண்டா 10 நியூட்டன் கிலோகிராம் ஒன்றானே, அதாவது 100 நியூட்டன். இந்த தராசு என்ன செய்யும்? தன்னில் உள்ள இழுவையை வாசிக்கும். இவருக்கு திணிவில்லை, அப்ப இவற்றை திணிவு மட்டும்தான் அவரும் வாசிக்க போறாரு. எனவே 2 தராசும் என்ன செய்ய போகுது? 10 கிலோகிராம் வாசிக்கும். சமாந்தரமாக நினைச்சிருந்தாதாண்டா 5 கிலோ வாசிக்கும். இது ஒரே தொகுதியில் நினைச்சிருக்கு அப்படியே. அப்ப இது அப்படி இழுவைகள் ஒரே அளவா இருக்கும். 2 தராசும் 10 கிலோகிராம் வாசிக்கும். எனவே 2ஆம் விடை பொருத்தம். சரிதானே? ரைட். வடிவா செக் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த 22க்கு வாங்க. விஷயங்களை வழியா விளங்கி எடுங்க. பிள்ளைகள் ஒவ்வொன்றும் திருப்பவும் சொல்றேன்டாப்பா, தெரியும். வழியா விஷயத்தை விளங்கி எடுங்க. இதுலயும் இந்த வாட்ஸ்அப் நம்பரை நான் நோட் பண்ணி வரேன். தேவையான ஆக்கள் அதுக்கு இருக்க மெசேஜ் பண்ணீங்கன்னா கேளியல் சம்பந்தமான விளக்கங்கள் தரப்படும் உங்களுக்கு. 076 77 16 217. ரைட். ரைட். உங்களுக்கு நிறைய தடவை ஏற்கனவே நான் எல்லா வீடியோக்களையும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ திருப்பவும் அதை டிக்ளேர் பண்ணி காட்டி கிடக்காது, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி காட்டி கிடக்குது. தேவையான ஆக்கள் பிரச்சனைகள் இருந்தா, கேள்விகள் சொல்ற விளக்கங்கள் இல்லாமல் இருந்தா, தெளிவு இல்லாமல் இருந்தா, அல்லது ஏற்கனவே நேற்று முந்தினாலும் ஒரு மெசேஜ் வந்திருந்தது, தியரி ஒருக்கா சோட்டா சொல்லி போட்டு தியரியை விளங்கப்படுத்தி போட்டு கேள்வி செய்றீங்களா சொல்லி கேட்டு வந்திருந்தது வாட்ஸ்அப்ல. ஓகே. அப்போ அது நல்ல விஷயங்கள். நான் அப்போ அது நிறைய பேர் எதிர்பார்க்குறேன். இப்போ ஒரு ஆள் 2 பேர் கேட்குறீங்கன்றதுக்காக நான் தியரியோட அப்லோட் பண்ணலாடா. அப்போ உங்களுக்கு விளங்குதா? வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்களா இல்லையானே தெரியாது. இல்லை, வாட்சிங் டியூரேஷன் எனக்கு செக் பண்ணிக்கல டைம் சரியான குறைவாக தான் காட்டும். அப்போ நீங்கள் நிறைய பேர் வீடியோவை யூஸ் பண்ணுறீங்களா இல்லை சும்மா பார்க்குறீங்களா என்ன விளக்கம் தெரியாது. பிரியோசனமான ஆட்கள்ட கையில் போய் சேரணும் வீடியோ. ரைட். போடுற வீடியோக்கள் பிரியோசனமான ஆட்கள்ட கையில் போய் சேர்ந்தாண்டா எனக்கு அது திருப்தி. இல்லாட்டி நான் சும்மா வேஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்கும். ரைட். அப்போ அதனால மேக்சிமம் பிரியோசனப்படுற ஆக்களுக்கு அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்க, அவ யூஸ் பண்ண சொல்லுங்க, யூஸ் பண்ணி பார்க்க சொல்லுங்க. குறை நிறைகள் இருந்தால் சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இதை இப்படி செய்தா பெட்டரா இருக்கும், இது நல்லா இருக்கும், இதை இப்படி மாத்தினா என்ன, இதை இப்படி செஞ்சா என்ன, அதுகளை கேட்கல எங்களால் தொடர்ந்து மூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்ற அளவுக்கு அதில் ஒரு குறையும் இல்லை. இப்ப விஷயம் என்னண்டு, அப்போ தொடர்ந்து நீங்க மூவ் பண்ணுங்க, மற்ற ஆக்களுக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் உதவியாக கிடைக்கக்கூடிய மாதிரி பாருங்க. மற்ற பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்தனை லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நீ கேள்வி செய்யறது தாண்டா விஷயம். கேள்விகளை செய்து பிராக்டிஸ் பண்ணி வாரதான் விஷயம். அப்போ அதுகளை பாருங்க. ரைட். ஓகே. கடைசி வரைக்கும் முதல் வீடியோவை பாருங்க, பிரியோசனப்படுத்துங்க, அதுகள் தான் மெயினா முக்கியம். 22ஆம் கேள்வியை பாருங்க. விரைத்த உடல் ஒன்றின் மீது ஒருதலை விசை தொகுதி ஒன்று தாக்குகிறது. இவ்வுடலின் மீது உள்ள குறிப்பிட்ட ஒரு புள்ளி ஒன்றை பற்றி என இவ்விசைகளின் திருப்பங்களின் விலையில் 0 ஆயின் என்னவாம்? குறித்த ஒரு புள்ளி பற்றி இந்த விசைகளால் உண்டாக்கப்படுற திருப்பம் 0 ஆம். ஆனா வலுகவனம், ஒரு பொருள் சமநிலை நிக்கணும்டா விலையில் விசை 0 இருக்கணும், எப்புள்ளி பற்றியும் திருப்பம் 0 இருக்கணும். சும்மா ஒரு புள்ளி பற்றி திருப்பம் 0 போல சமநிலைன்னு சொல்லலாமோ? இல்ல. ரைட். கூட்டுக்களவா? உடலின் மீதான ஏனைய எந்த புள்ளி பற்றியும் விசைகளின் திருப்பங்களின் விலையில் எப்போதும் 0 ஆகும். 0 இருக்கலாம் என்று சொல்லியிருந்தா சரி. குறித்த ஒரு புள்ளி பற்றி என்ன சமநிலை நிக்குதுன்னு சொல்லல, கேள்வியில சமநிலைன்னு சொல்லல. குறித்த ஒரு புள்ளி பற்றி திருப்பம் 0 போல எந்த புள்ளி பற்றியும் திருப்பம் 0 அப்படி சொல்லல. அதே போல இவ்வுடலானது சமநிலையில் இருக்க வேண்டும், இல்ல அதுவும் இருக்கலாம் சொல்லி இருக்கலாமே தவிர ஒரு புள்ளி பற்றி திருப்பம் 0 போல சொல்ல இயலாது. 3 உடலின் மீது தாக்கும் விளைவு விசை 0 இருக்க வேண்டும், அதுவும் சொல்ல இயலாது. எனவே ஏபிசி எல்லாமே இங்க போலதான். முதலாம் விடை பொருத்தம். புலங்க விஷயம் என்னண்டு? ரைட். ஒரு செக் பண்ணிக்கொள்ளுங்க தம்பி. அடுத்தடுத்த கேள்வியில் தொடர்ந்து நாங்கள் அடுத்த வீடியோக்கள்ல பார்ப்போம். என்ன நல்ல விஷயம். இல்லை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் உதவியா இருக்கட்டும். மேக்சிமம் யூஸ் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு ஷேர் பண்ணுங்க, பிரியோசனப்படுற ஆட்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சரிதானே? நல்ல விஷயம். குட் லக். நல்லபடியா படிங்க, நல்லது நடக்கும். சரி, தேங்க்யூ.